வீடியோவில் பின்னால் வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். விஜய் சேதுபதியுடைய 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தில் நல்ல ப்ளஸ் இருந்துச்சு, எல்லாம் மைனஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த நம்ம பார்க்க போகிறோம். அந்த உங்களுக்கு சங்கி மங்கி அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த மகாராஜா திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. நான் படத்தோட கதையை சொன்னால் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் அப்புறம் நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதைக்களம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஸோ டேரக்டர் ப்ளஸ் மைனஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா படத்தோட எடிட்டிங் தான். அதாவது இந்த படம் வந்து எந்த டைமில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டில் ரிவீல் பண்ண தான் பார்த்து நம்மளுக்கே புரியும். ஸோ அந்த மாதிரி படத்துடைய எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிலோமின் ராஜ் தான் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராகவே இருந்திருந்தது. அதாவது படம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கதை தான், எல்லாரும் பார்த்த கதை தான். ஆனால் வந்து கொண்டு போன ஸ்க்ரீன் ப்ளே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதுசாக பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தது. அதாவது பழைய கதையே புதுசாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் கொடுத்துருந்தது. அதான் பார்த்தீங்கன்னா படத்துல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த அளவுக்கு சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் எழுதியிருந்தாரு. அதான் இப்போ அந்த படத்துல செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கொஞ்சமாக வந்து சீனில் கட் பண்ணி விட்டுருந்துருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொன்றா அந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் பண்ண வேறு லெவலில் சூப்பராகவே இருந்துச்சு, போர் அடிக்காம. ஸோ அந்த வகையில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதான் பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அவரோட 50வது திரைப்படத்தை கரெக்டான ஒரு கதைக்களமாக சூஸ் பண்ணி அவருக்கு எந்த மாதிரியான ஆக்டிங் வருமோ அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அவரோட பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்கிற அளவு அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு இந்த ஒரு திரைப்படத்தில். அதாவது மாதிரி கூட நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமான அந்த கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது இருந்தது. யாருமே பார்த்தீங்கன்னா சும்மா வராங்க, சும்மா அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான கேரக்டரைசேஷனை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துடைய மியூசிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப மாஸாகவும் இல்லாமல் ரொம்ப சுமாராகவும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு சூப்பராகவே போட்டிருந்தாங்க. சாங்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் தான் படத்தில், அதுவும் அந்த சீனோட வரும்போது நல்லாவே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டரான நித்திலன் சுவாமிநாதனை பற்றி பேசியே ஆகணும். குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படத்தை ரொம்ப அழகாகவே எடுத்திருந்தாரு. அண்ட் ஒரு பெரிய வாய்ப்பு என்ன கிடைச்சா எப்படி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. அவரோட பெஸ்ட்டு அவரோட ரைட்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே காமிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லலாங்க. அளவுக்கு அவர் கிடைச்ச வாய்ப்பை ரொம்பவே நல்லாவே பயன்படுத்தியிருக்காரு. அதனாலே இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ ஓவரால் படத்தில் இந்த ப்ளஸ் பாயிண்ட் அவ்வளோதான். நெகட்டிவிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதால எதுவுமே கிடையாது. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான் படத்தை மைனஸ் பாயிண்ட். இதை தாண்டி மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே பர்சனலாக ஃபீல் ஆகலை. உங்களுக்கு எதுவும் ப்ளஸ் மைனஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஓவரால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒர்த்தான திரைப்படம், ஒரு நல்ல தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் திரைப்படமாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃபேமிலியாக போகும்போது கொஞ்சம் பார்த்து போய்க்கிங்க. ரத்தம் துவைக்கிற காட்சிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே அண்ட் நீங்கள் இந்த மகாராஜா திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காம சங்கமிக்கிற விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சூப்பரான சந்திக்க